ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோரியாசிஸ் க்யூர் கிடையாது. சோரியாசிஸ் வந்தால் லைஃப் லாங் கஷ்டப்பட வேண்டியதா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். பட் நம்ம நாகேந்திரா ஹோமியோ கிளினிக்கில் வந்து இந்த சோரியாசிஸ்க்கு ரொம்ப நாளாகவே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஒன் ஆஃப் அவர் சக்ஸஸ்ஃபுல் பேஷண்ட் வந்து அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். என் பேர் திலக்வதி. நான் டாக்டர் நாகேந்திர பாபு கிட்ட ஒரு 2 இயர்ஸாக கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கால்லையும் கையிலையும் இந்த சொரியாசிஸ்ங்கிற ஒரு கண்டிஷன், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்கின் டிசீஸ் ஐ காட். ஒரு சின்ன ஹீலில் வந்து ஒரு 1 inch பேட்ச் மாதிரி ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அது பாதம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி கிராக் ஆக ஆரம்பிச்சுது. அண்ட் பெயின்னா அப்படி ஒரு பெயின், தாங்க முடியாத வலியில் இருந்தேன் நான். அப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க டாக்டர் நாகேந்திர பாபு கிட்ட கன்சல்ட் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. அவர்கிட்ட போகும்போது ஆக்சுவலி அந்த டைம்லலாம் நான் வந்துட்டு இட் வாஸ் லைக் எப்படி இந்த டிசீஸ்லேருந்து நான் வெளில வரப்போகிறேன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் டாக்டர் கேவ் மீ அஷ்யூரன்ஸ். அவர் ரொம்ப கிளியராக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் எதனால இந்த பிரச்சனை வருது. அண்ட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அண்ட் ஒரு 1 yearல் நான் உங்கள் பழைய கையும் காலும் கொடுக்குறேன் அப்படின்னு அஷ்யூரன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் அவர் கொடுத்த மெடிசின்ஸ் ஒரு 1 year நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் 1 yearல் பார்த்தா அந்த பெயின் குறைஞ்சிடுது, அந்த கிராக்ஸு அண்டு அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாம் குறைஞ்சு, பட் அந்த டார்க் பேச்சஸ் கொஞ்சம் இருந்தது, அந்த கிராக் எல்லாம் குறைஞ்சு. அண்டு இன்னொரு 1 year இட் டுக் ஃபார் டு க்யூர் கம்ப்ளீட்லி. அண்ட் நவ் இப்போ சொல்லணுன்னா கம்ப்ளீட்டாகவே எனக்கு கையும் கால் பாதமும் நல்லாவே சரியாகி வந்துடுது. அண்ட் ஒரு டைமில் அவ்வளோ பயந்து நான் இன்றைக்கி வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஐ வில் டெல், யார்கிட்ட வேணாலும் சொல்வேன். லைக் டாக்டர் நாகேந்திர பாபு கிட்ட போனால் டெஃபினட்டாக உங்களோட எயில்மெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் சரியாகும்னு ஐ கேன் அஷ்யூர் எனிபடி. அண்டு டாக்டர் உங்களுக்கு ரொம்பவே நான் தேங்க் பண்ணணும். அண்டு தேங்க்யூன்னு சொல்கிறத தவிர்த்து வேறு எந்த வேர்டும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அண்ட் ஐ ஹாவ் டு சே யூ ஆர் லைக் அ காட் ஃபார் மீ இந்த டிசீஸ்லேருந்து நான் வெளில வருவேனான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். யூ ஹாவ் ஜஸ்ட் க்யூர்ட் இட் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச்.